இது தொடர்பாக மேலும் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. சார் வணக்கம். வணக்கம். 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமா ஏற்கனவே 88,57,000 பேர் பயனடைஞ்சிட்டு வர இந்த சூழல்ல ஒன்றிய அரசு முறையாக நிதி ஒதுக்காவிட்டால் 100 நாள் வேலை திட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுப்பதற்கான காரணம் என்ன சார்? தொடர்ந்து இந்த நரேந்திர மோடி, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து மத்திய சர்க்கார் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு வகையிலும் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பிலும் கை வைத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இவ்வளவு செய்தும் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் கூட 16% என்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலே ஆட்சி அமைந்திருந்த பிறகு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு, அதற்காகத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி கொள்கையை முன்வைத்தார். இப்பொழுது பிரிட்டிஷ்காருடைய காலத்தில் இருந்ததை கூட மாநிலங்களுக்கு ஒரு காலனி அரசை போல இன்றைக்கு மத்திய அரசு நடத்த விரும்புகிறது. ஒன்றிய அரசினுடைய தயவில் தான் மாநிலங்கள் இயங்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தலைவர் என்று நோக்கி செல்வதற்குரிய வழிவகைகளை ஒரு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இது போன்ற நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர்ந்து நிச்சயமாக வர இருக்கிற 2026 தேர்தலில் மோடி அரசுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.